இப்போ நீங்கள் பார்க்க முடியும் ஏரோ ஹப் பில்டிங். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக கட்டிட்டு இருக்காங்க. அதனால இங்கே நிறைய பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சென்னையினுடைய டைட்டில் பார்க் 3யும் இங்கே தாங்க வருது. எதனால் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, இன்றைக்கி செங்கல்பட்டை தாண்டியே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 2000 ரூபா, 2800, 1800 அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில். ஏன் மாமட்டூரில் நானே ஒரு லேஅவுட் பார்த்தேன், 2200 நான் வீடியோ போடலை. அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துட்டு போடாமல் இருக்கேன். அது ஒரு விஷயம். அது வந்து நம்ம லேண்டா பிரதர்ஸ் அண்ணனுக்கு தான் தெரியும். மினிமம் உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நீங்களும் இங்கே ஒரு பிளாட் வாங்க முடியும். பேலன்ஸ் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயாக கட்டிக்கலாம். இங்கே மினிமம் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இடத்துடன் கூடிய வீடும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் சொல்லிக்கிறேங்க, இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் என் கண்பட இந்த ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்த டிஃப்ரென்ஸ். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னை உரகடத்தில் கொண்டு வராங்க. அதில் ஃபாக்ஸ்கானில் வேலை பார்க்குறவங்களுக்காக கட்டக்கூடிய ஒரு டவுன்ஷிப் இது. இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை வீடியோ எடுத்து போடும்பொழுது அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கருவக்காடாக இருந்தது. இப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல ஒரு வைடரான ரோடாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பவே இல்லை. இப்போ நான் கண்ணில் பார்க்குற வரைக்கும். அப்போ கூட என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக 2 வே லேனாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு வண்டி வந்தால் ஒரு வண்டி ஒதுங்கி போகிற மாதிரி இருந்தது. ரோடே இல்லாமல் இருந்தது. ஒரு புதர் மாதிரி போகும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்கானே கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்த பகுதி இன்றைக்கி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு. இன்னும் இந்த டெவலப்மெண்ட் முடியல. இன்னும் இங்கே ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இங்கே உள்ளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஐடி பார்க்குக்கு ஒரு 30 ஏக்கர் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வசந்த் சிறுக காசு சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு நல்ல லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த லேஅவுட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோக்குள்ளே இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்காட் ஹவுசிங். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அக்காட் ஹவுசிங்கில் டேரக்டராக இருக்கக்கூடிய பிரீதேஷ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. இந்த வீடியோட ஃபஸ்ட் ஹாஃபில் நான் வந்து இந்த லொக்கேஷன் ஹைலைட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நிறையவே இருக்குது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கம்பெனி சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி அவங்கள வந்து நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோடு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக அங்கே இருக்குன்னா, நம்ம சென்னையில் யார் கேட்டாலும் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரகடத்தில் இருக்குது. நம்ம சென்னை பெரிபெரல் ரிங் ரோட் காரிடாரில் ஒரகடத்தில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது ஒரகடத்துலேருந்து. ஒரகடம் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரகடம் ஜங்ஷன்லேருந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் வழியாக புதுசாக நம்ம ஃபாக்ஸ்கான் எம்ப்ளாயிஸ்க்காக பெரிய சிப்காட் டவுன்ஷிப் கட்டியிருக்கிறாங்க. அது வழியாக கூட நீங்கள் வர முடியும். ஜஸ்ட்டு அந்த டவுன்ஷிப்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தூரத்தில் 400 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஃபேமிலிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 56 ஏக்கர் லேஅவுட் டெவலப்மெண்ட் இப்போ ஃபேஸ் 4 போயிட்டுருக்கு. நான் இந்த லேஅவுட்டை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது ஒரகடத்துலேருந்து நான் வந்தேன். அந்த ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வரும்பொழுது இந்த ஃபாக்ஸ்கான் டவுன்ஷிப் வழியாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்குறேன் ஒரு பதர் மாதிரி தாங்க இருந்தது. அதுக்குள்ளே போய் தான் நான் அது வெளியே போனேன். மண் ரோடாக இருந்தது, ரொம்ப தூசி கந்தல் குளமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்குறேன் அதுதானா இது அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த ஃபாக்ஸ்கான் டவுன்ஷிப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியும் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேருந்து ஒரு 1.7லேருந்து 1.9 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் 250 ஏக்கருக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது டிட்கோவினுடைய ஏரோஸ்பேஸ் பார்க்கும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்க முடியும் ஏரோ ஹப் பில்டிங். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரோஸ்பேஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக கட்டிட்டு இருக்காங்க. அதனால இங்கே நிறைய பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சென்னையினுடைய டைட்டில் பார்க் 3யும் இங்கே தாங்க வருது. முன்னாடி நேம் போர்டெலாம் வைக்காமல் இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இது ரீசெண்டாக எடுத்த அப்டேட். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அதாவது வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார் வரணும். ஒன்று இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கணும், இல்லை சர்வீஸ் செக்டாராக இருக்கணும், அதாவது ஐடிஸ் அந்த மாதிரி இருக்கணும். இது வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரியல் எஸ்டேட் அங்கே சூப்பராக இருக்கும். எதனால் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, இன்றைக்கி செங்கல்பட்டை தாண்டியே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 2000 ரூபா, 2800, 1800 அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில். ஏன் மாமட்டூரில் நானே ஒரு லேஅவுட் பார்த்தேன், 2200 நான் வீடியோ போடலை. அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துட்டு போடாமல் இருக்கேன். அது ஒரு விஷயம். அது வந்து நம்ம லேண்டா பிரதர்ஸ் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும்.
அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஒரகடத்திலே அமைஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரகடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்றாவது, ரெண்டாவது நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஒரகடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன், நம்ம சென்னையோட பெரிபெரல் ரிங் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. நான் ஒரகம் பிரிட்ஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையோட பெரிபெரல் ரிங் ரோடும் கூட. நீங்கள் ஜிஎஸ்டி எஸ்பிஐ கோயிலேருந்து வந்துக்கலாம், சென்னை பெங்களூர் ஹைவேல நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வந்துக்கலாம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஜிஎஸ்டிலேருந்து வந்துக்கலாம். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் கனெக்டிவிட்டி வைஸில் ஒரகடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அக்கார்ட் ஹவுசிங்கினுடைய டைரக்டர் மிஸ்டர் பிரீத்தேஷ் சார் நம்மளுக்கு வந்து இந்த சைட் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் சார். வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த சைட்டோட ஹைலைட்ஸ் அப்படியே கண்டிப்பா. வணக்கம், நான் பிரிஜேஷ் அக்கார்ட் ஹவுசிங்கோட டைரக்டர் பேசுகிறேன். ஸோ இது நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இது நம்ம அக்கார்டோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 56 ஏக்கர், ஒரு 5-6 ஃபேஸாக டெவலப் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் 4 இப்போ ரன்னிங்கில் இருக்கு. ஓகே. இப்போ இதில் வந்து எத்தனை சைஸ்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு? இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஃபேஸிங்லாம் எல்லா ஃபேஸிங்லையும் இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட்ஸ் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் சைட்டுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபேமிலிஸ் இங்கே லேண்ட் வாங்கியிருக்காங்க. இது ஃபேஸ் 4 டெவலப்மெண்ட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 2100 ருபீஸுங்க. வீடு கட்டிட்டு வரதை பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்களே சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் இன்கம் விஷயத்தில் வந்து இவங்க நான் கவனிக்காத ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சுவலாக நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் பிரதர், அதாவது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவர், ஒரு செகண்ட் இன்கம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு பிளாட் வாங்கினாரு. ஒரு சின்ன பிளாட், ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், ஒரு 14 lakhs ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு பில்டப், ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டப் பண்ணி கொடுத்தோம் அவருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 30 lakhs கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இதில் வந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு விட்டு ஒரு போர்ஷனுக்கு 8000 ருபீஸ் வருது. ஓகே. ஸோ அது ஒரு மினிமம் இன்கம் வருது. இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன பண்ணிட்டார், கிரவுண்ட் ஃப்ளோரை ஒரு ஏர்பிஎன்பியில் டைப் பண்ணி, ஸோ அதில் ஒரு இன்கம் சோர்ஸ் டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 5-6 புக்கிங்காவது வருது. ஸோ ஒரு புக்கிங்க்கு மினிமம் ஒரு 5000 ருபீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு 30,000 வருது. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 40,000 அவருக்கு இன்கம் வருது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு இது நல்ல ஆப்டாக இருக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ 40 இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 20+ கிடைக்குது அப்படின்றதே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஐப்பந்தாங்கள 1 கோடி ரூபா கொடுத்து நம்ம ஃபிளாட் வாங்குறோம். அந்த ஃபிளாட்டுக்கே 20,000 ரூபா வாடகை கிடைக்குது. அதில் இருக்கும்பொழுது இது 50 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 20,000 கிடைச்சாலே பெரிய விஷயம். அது இடத்துடன் கூடிய வீடு இல்லையா, இது நம்ம பிளாட் மாதிரி கிடையாது. நிலமும் சொந்தம், நிலமும் அப்ரிஷியேட் ஆகும், ரெண்டும் வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இல்லையா. சார் ரோடெல்லாம் எந்த மாதிரி போட்டிருக்கீங்க? இன்னொரு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரீனரியா இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் நல்லா வளர்ந்து 2 பக்கமும் நல்லா நிழலா இருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியணுன்றதுக்காக தான் வேலி நின்று பேசுறேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. பின்னாடி பாருங்க. ஆமாம், ஃபுல்லாக இருக்கும், நல்ல அவென்யூ பிளான்டேஷன். ஸோ இது மெயினாக இவ்வளோ க்ரீனரியாக வரதுக்கு காரணம் பிரதர், தண்ணி ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 50 ஃபீட்டில் வாட்டர் போர் போட்டிருக்கோம். கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம போட்டே காமிக்கலாம். நல்ல போர்ட்டபிள் வாட்டர் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாயில் நல்ல ஃபர்டைலான சாயில். ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீனரியாக நல்ல செடி மரம்லாம் நல்லா வளர்கிறதுக்கு காரணம். ஓகே. லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? ரேட் என்ன, அப்ரூவல்? கண்டிப்பாக. இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் டிடிசிபி, ரேரா அண்ட் பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எப்போவுமே நான் சொல்லுவேன், அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குறைவும் வைக்க மாட்டேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எந்த கிளைண்ட் வந்தாலும் சரி, ஸோ நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது மன உளைச்சல் அடைய மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும். அதே மாதிரி 75% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். மெயினாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸாக நம்ம 2100 per square feet கொடுத்துட்ருக்கோம். 2100. ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி ரேட் இருந்துச்சு. இப்போ அதை கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அது முதல்ல லான்ச் பண்ணும்போதெல்லாம் 1300 தான் இருந்தது நம்ம ஃபேஸ் 1 பண்ணும்போதெல்லாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு 2.5 இயர்ஸில் ஃபேஸ் 6 வரும்பொழுது அடுத்து அப்போ 3000. இப்போ ஃபேஸ் 6 நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இன்னொரு 6 monthsல. லான்ச்சிங் ப்ரைஸே 2800. ஓகே. ஸோ அப்ரிசியேஷன் அது மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ சுற்றி இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வருது இல்லைங்களா. நீங்கள் சொன்ன மாதிரி ஏரோஸ்பேஸ் பார்க்கு, ஃபாக்ஸ்கான் டவுன்ஷிப், ஐடி கம்பெனிஸ் ஒரு 30 ஏக்கர்ஸில் வரப்போகுது 100 கம்பெனிஸ் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு லொக்காலிட்டிக்கு பக்கத்தில் நம்ம சைட் இருக்கும்போது அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? புரியுது. சார் ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நம்ம ஒரகடம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதே நேரத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஏர்பிஎன்பி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சர்க்கிள்லையும் இப்படி பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத இதுலேயும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்.
உங்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு லேண்டும் சொந்தமாகுது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஃபாக்ஸ்கானு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரொம்ப ஒரு 300-400 மீட்டர்ஸ் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வரும்பொழுது இப்போ புக் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்கன்னா நல்ல லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்பில் இன்ஜினியர் வசந்த். டாட்டா, வணக்கம். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.